I know the sheep and they follow me. யோவான் 10:27. எனது ஆடுகளை எனக்கு தெரியும், அவையும் என்னை பின் தொடர்கின்றன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஆயனை பற்றிய செய்திகளை நாம் இந்த வாரத்தில் பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் இதில் நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கரிசனம், அவருடைய ஆர்வம், அவருடைய பணி வாழ்வில் தெள்ளத் தெளிவாக பார்க்கிறோம். யாருக்கு தேவையோ அவர்களுக்கு அவர் மிகுந்த ஆதங்கத்தோடு உதவியை செய்கிறார். தந்தையினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக அதை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் லூக்கா நற்செய்தியிலே காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மைந்தன், இவைகளை நமக்கு கொடுத்து இவைகளின் வழியாக எப்படி பரமதந்தை இழந்தவைகளை திருப்ப பெறும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதே போன்று இழந்த ஆன்மாக்கள், தன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது இறை தந்தை மகிழ்ச்சி அடைகிறார் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியது மட்டுமல்ல, அந்த நல்ல ஆயனை போல அவர் செயல்படுவதையும் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே ஒரு சில வார்த்தைகள், கருத்துக்கள் ஆழமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில், சிறப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளிலே மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபம் என்று ஒரு ஜெபம். அதில் உம்மை விட்டு பிரிந்து போயிருக்கும் ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக அப்படின்னு இந்த வார்த்தை வரும். உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு மட்டும் அல்ல, உம்மை விட்டு எத்தனையோ பிள்ளைகள் ஊதாரி பிள்ளைகளாக விலகி நிற்கிறார்கள், தூரத்தில் நிற்கிறார்கள், அவர்களுக்கும் நீர் ராஜாவாக இருப்பீராக. அதுதான் அந்த நல்ல ஆயனுடைய பண்பு. Believers recognize the voice of Jesus. Amidst all voices, distinguish the true voice from the false truth from falsehood. விசுவசிப்போர் எல்லாவித சப்தங்களின் மத்தியிலும் ஆண்டவர் இயேசுவின் குரலை இனம் கண்டுகொள்வர். அவர்கள் தவறான உண்மைகளை, தப்பறைகளிலிருந்து உண்மையான குரலை உணர்வர். ஆகவே யாருக்கு அந்த உணரக்கூடிய சக்தி, வல்லமை, புலமை இருக்கிறதோ, அல்லது அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கிறார்களோ கூறிய நோக்கோடு, அவர்களுக்கு ஆண்டவருடைய குரல் தெளிவாக புரியும். The penguin birds 2 துருவங்களிலும் நிறைந்திருக்கின்றன. கருப்பு முக்காடு போட்ட சகோதரிகளை போல இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆயிரக்கணக்கில் கூட இருக்கும் சில சமயத்தில். அப்படிப்பட்ட சமயத்தில் கூட இந்த சின்னம் சிறுசுகள் அந்த கும்பலிலே தன் தாயை தேடி போய் சேரும். தாயினுடைய குரலை அது அறியும். எல்லாம் இயற்கையினுடைய விசித்திரங்கள். அப்படி நாம் ஆயனுடைய குரலை செவிமடுக்கிறோமா? லிவிங் கிரைஸ்ட் has 2 hands, one to point the way, second held out to help us along the way. இயேசுவினுடைய கரங்கள் 2ம் உயிருள்ள கிறிஸ்துவுக்கு 2 கைகள் உண்டு. ஒன்று பாதையை சுட்டி காட்டுவதுடன் அடுத்து ஆதரவு கரம் நீட்டி பிறருக்கு உதவி செய்து அழைத்து வரவும். வழியை காட்டுகிறார், வழியிலே கூட்டிச் செல்கிறார். ஆகவேதான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், a leader knows the way, shows the way and goes the way. ஒரு தலைவன் வழியை தெரிந்திருக்க வேண்டும், இதுதான் வழி, அந்த வழியை காட்ட வேண்டும், இந்த வழியில் செல்லுங்கள் என்று பிறருக்கு சொல்ல வேண்டும்.
பிறரையும் கரம் பிடித்து அந்த வழியிலே அழைத்து செல்ல வேண்டும். இயேசு அவ்வாறு செய்கிறார். நாம் அவருடைய குரலை கேட்டு அவருடைய கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துதலிலே நம்மை உட்படுத்துகிறோமா? நல்லாயன் மந்தையில் நானும் ஒரு ஆடு என்கின்ற வகையில் நாம் அவருடைய குரலை செவிமடுக்க வேண்டும். அப்படி செவிமடுத்தோம் என்றால் நாம் தவறான பாதையிலோ அல்லது தடம் புரண்ட பாதையிலோ செல்ல மாட்டோம். உண்மையான ஆழ்ந்த விசுவாசம் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் நான் இணங்க மாட்டேன். என்னுடைய குருத்துவ அனுபவத்தில் 40 வருடங்கள் குருத்துவ அனுபவத்தில் இந்த தடம் புரண்ட கிறிஸ்துவர்கள், இந்த சபையிலேருந்து அந்த சபை, இந்த சபையிலேருந்து அந்த சபை, அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆழ்ந்த விசுவாசம் இல்லாத தன்மை ஒன்று. 2, இந்த கேரளா கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, மலையாளிஸ், அவர்கள் மாறவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு கேரளா குடும்பம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வேறு சபைக்கு போனது என்று என்னுடைய குருத்துவ அனுபவத்தில் நான் பார்த்தது இல்லை. ஏன்? ஆழ்ந்த விசுவாசம். இயேசு எங்களுக்கு தலைவர். நான் என்றும் அவருடைய வழிகாட்டுதலிலே, தாய் திருச்சபையினுடைய வழிகாட்டுதலில் இருப்பேன். 1. அடுத்து, இந்த தொலைக்காட்சியினுடைய சேவையில் கூட இந்த ஆழ்ந்த விசுவாசத்தை பார்த்தேன். யாரிடமிருந்து? இந்து மக்களிடமிருந்து. எனக்கு தெரிந்த ஒரு இந்து டாக்டருடைய மனைவி, இது நற்கருணை பேழைன்னு கூட அவருக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு நாள் கேட்குறாங்க, ஃபாதர் தினமும் காலையில் ஒரு சூரியனை மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வெள்ளையாக ஒன்று வச்சு வைக்கிறீங்களே, அது என்ன ஃபாதர்? அப்படி ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய இந்து பெண் தினம் தினம் இந்த மறைவுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தனால், இதே ஆண்டவர் கோயிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்ததினால் அவருக்கு இயேசுவின் மீது ஒரு தனிப்பட்ட ஆழ்ந்த விசுவாசம், நம்பிக்கை. பாரம்பரிய இந்து குடும்பம். அவள் என்னிடம் சொன்னார், எங்கள் வீட்டில் எல்லா இந்து படங்கள், சிலைகள் எல்லாம் இருக்கின்றன. மாதாவுக்கும் இதே ஆண்டவருக்கும் 2 இடத்திலே நான் வைத்திருக்கிறேன். அவங்க வீட்டுக்கு ஒரு யெகோவா சபைக்காரர் போயிட்டார். அவர் போய் அவருடைய வழக்கமான ஓதம், இயேசு இல்லை, அவர் கிடையாது, தந்தை தான் கடவுள், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குனார். நிறுத்துங்க. நாம் பிறப்பால் இந்து, இந்த பார்த்தீங்களா இந்துக்கள்கள்லாம் வச்சுருக்கிறேன். எனக்கு தெரிந்த வகையில் நான் இதே ஆண்டவர் கோயிலேருந்து வருகிற தொலைக்காட்சியை பார்க்கிறேன். தந்தை அவர்கள் தினம் தினம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார்கள். அதனால் எனக்கு பூரண விசுவாசம் உண்டு. தாயின்றி சேயில்லை, அம்மா இல்லாமல் பிள்ளைங்க இல்லை. ஆகவே தாயும் வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் வேண்டும். எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. உங்களுக்கும் அந்த விசுவாசம் வேணும்னா இதே ஆண்டவர் கோயிலுக்கு போங்க, அந்த பாதருடைய பிரசங்கத்தை கேளுங்க, உங்களுக்கு இந்த அறியாமை நீங்கும் என்று சொன்னது அவங்களுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது இந்து பெண், இவரை நம்ம வலையில் இழுக்கலான்னு பார்த்தா இந்த அம்மா இவ்வளவு ஆழமாக இருக்குதே அப்படின்னு ஆச்சரியம். அதுதான் உண்மையான ஆயனின் குரலுக்கு செவிமடுத்தல். ஆகவே பல சமயங்களிலே பசப்பு மொழிகளோ அல்லது ஆதாயங்களோ இவைகளை சுட்டி காட்டி மக்களை தங்கள் பக்கம் திசை திருப்புகின்ற வியாபார யுக்திகள் கும்பல் கூட்டம். அவைகளுக்கு செவிமடுக்காதீர்கள். தேங்காய் திட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு இடமாக அமைகிறது. கத்தோலிக்க குருக்கள் சந்திப்பதில்லை, கவனிப்பதில்லை. 2வது, இது புஷ் ஃபேக்டர். புல்லிங் ஃபேக்டர் என்பது, அந்த சபைக்கு போனால் எல்லா வீட்டுக்கும் கழிப்பறைகள் கட்டி தருகிறார்கள், டாய்லெட்ஸ் கட்டி தருகிறார்கள், கக்கூஸ் கட்டி கொடுக்குறாங்க. ஆகவே நான் அந்த சபைக்கு போனேன், எனக்கு இதனால் ஆதாயம், நான் இங்கு போகிறேன், எனக்கு இங்கே ஆதாயம் இல்லை, விட்டு செல்கிறேன் என்பது எந்த வகையில் விசுவாச ஆழம்? இதை விட இன்னொருத்தர் வீடு கட்டு கொடுக்குறேன்னா போவியா? அதை விட இன்னொன்று ஒருத்தன் பங்களா தரேன், கார் தரேன் அப்படின்னா போவியா? அப்போ உன்னுடைய விசுவாசம் இவைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட விசுவாசமா? அடுத்து, இந்த விசுவாசமானது
ஆழ்ந்த விசுவாசமாக இருந்தால் எனக்கு அதனால் நஷ்டமோ தோல்வியோ வேதனையோ சோதனையோ வந்தாலும் ஆண்டவரை நான் என்றும் பின்பற்றுவேன், என்றும் உன் கழல் தொழுவேன். இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் தொழுவேன் என்பதை நம்முடைய விருது வாக்காக வைத்துக் கொள்ளலாமே. நமது நற்செயல்கள் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்ட முயல்வோம். நம்முடைய செயல்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். செயல்கள்தான் சாட்சிகள். நீங்கள் என் சாட்சிகள், கிறிஸ்துவின் சாட்சிகள். ஆகவே கிறிஸ்துவை கொண்ட நாம் கிறிஸ்தவர்களாக இருத்தல் வேண்டும். Do all the good you can, by all the means you can, in all the ways you can, at all the times you can, as long as ever you can. நன்மை என்பதை எப்பொழுதும் எல்லா வழிகளிலும் எல்லா நேரத்திலும் எல்லையில்லா வழிகளில் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் செய்ய வேண்டும். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். Lord Jesus, you are the good shepherd who secures what is best for us. In you I place all my hope and trust. Open my ears to hear your voice and follow your commands. ஆண்டவராய் இயேசுவே, நீரே நல்லாயன். மிகச்சிறந்த நல்லவற்றை எங்களுக்கு கொடுப்பவர் நீர். எங்கள் முழு நம்பிக்கையும் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் குரல் கேட்டு உம் கட்டளைப்படி நடக்க எம் செவிகளை திறந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.